விசேஷத்தை அறிவிக்கிற பொழுது அந்த ஆத்துமாக்கள் மனம் திரும்பிச்சுன்னா எங்க சந்தோஷம் வருமா? பரலோக ராஜ்யத்திற்குள்ளே சந்தோஷம் வருமா? அப்ப அந்த ராஜ்யத்திற்குள்ள சந்தோஷம் வரணும்னா இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். ரட்சிக்கப்பட்டவர்கள் மீது விழுந்த கடமை, ஊழியக்காரன் தான் ஊழியம் பண்ணணும், ஊழியக்காரன் தான் சபையை நடத்தணும், ஊழியக்காரன் தான் எல்லாத்தையும் செய்யணும். எங்க ஊழியக்காரரே செய்ய மாட்டாரு, நாங்க ஏன் செய்யணும்? கிடையாது கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், என்னை கொண்டு ஒரு கணக்கெடுப்பு இருக்கிறது, ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்குது. நான் என்ன செய்யணும்? பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களுக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களுக்கு போயிட்டு இயேசுவை பத்தி சொல்லணும். நான் ஒரு காலத்துல ரட்சிக்கப்படாதவனா இருந்தேன், யாரோ ஒருத்தர் சொன்னதுனால இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறதுனால நான் ஜீவனோடு இருக்கிறேன். எத்தனை பேர் இயேசு அறியாதவங்க பாவத்துல போதை பழக்கத்துக்கு அடிமைப்பட்ட தனத்துல எத்தனை பேர் மரிக்கிறாங்க. இன்னைக்கு இயேசு பத்தி சொல்றதுக்கு ஆளே கிடையாது. யாரை நம்புவார்? இயேசு. ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்களே போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லணும். இன்னும் இயேசு யாரை கொண்டுதான் போவார்? இந்த உலகத்தை எழுப்புதலை கொண்டு வர. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட நானே இயேசுவை பத்தி சொல்லல, இன்னும் யாரை தேடி போகணும்னு ஆண்டவர் யோசிப்பாரு. உங்களுக்காக தாமா நான் ஜீவனை கொடுத்தேன், உங்களுக்காக தாமா நான் ரத்தத்தை சிந்தினேன், உன் பாவத்துக்காக தான் நான் சிலுவையில் அறையப்பட்டேன். நீங்களே என்னுடைய வேலை செய்யலையே, நீங்களே எனக்காக போகலையே, நீங்களே எனக்காக யாரிடத்துல போய் சொல்ல மாட்டீங்களே, நீங்க மாத்திரம் வரீங்க.